நாட்டில் பல திட்டங்கள் இன்றிலிருந்து அமுல்படுத்தப்படுகிறது. இந்த 1200 ரூபாய் சம்பளத்தை இன்றையிலிருந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனவே 1750 ரூபாவாக இன்றிலிருந்து 2026 ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அதிகரிக்கப்படவிருக்கிறது. இன்றிலிருந்து கல்வித்துறையில் ஜனவரி 2026 ஜனவரி 1ஆம் தேதி இன்றிலிருந்து கல்வித்துறையில புதிய மாற்றங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாளிலிருந்து மாறுது. கல்வித்துறையில முக்கியமான விடயங்களை மாற்றி அமைக்கணும். மகுடம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். மகுடம் டிவியினுடைய சொந்தங்கள், உறவுகள், உலக வாழ் தமிழ் பேசும் மக்களுக்கு இனிமையான 2026ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவரும் சந்தோஷமாக சமாதானமாக உங்களுடைய நல்ல எதிர்பார்ப்புகள் இந்த வருட பிறப்பிலிருந்து உங்களுக்காக வர வேண்டும், மலர வேண்டும் என்பதுடன் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நாடாக மாற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த காணொளி எதற்கு பார்த்தீங்கன்னு சொன்னா 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த காணொளி எதற்கு மத்தியானத்தில் இப்படி ஒரு காணொளி அப்படின்னு சொல்லி சிந்திக்கலாம். நாட்டில் பல திட்டங்கள் இன்றிலிருந்து அமுல்படுத்தப்படுகிறது. ஜனவரி 26 1ஆம் தேதியிலிருந்து அமுல்படுத்தப்படக்கூடிய சில திட்டங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கின்றேன். அரசாங்கம் மறந்திருந்தாலும், அரசாங்கத்தினுடைய முடிவுகளின் ஊடாக சில விடயங்கள் மறந்திருந்தாலும், நாங்க இந்த திட்டங்களை இந்த வருடத்திலிருந்து ஆரம்பிக்கிறதுக்கு இவங்க நடைமுறையை மேற்கொண்டிருக்கிறாங்க என்பதை நினைவுபடுத்துறோம். இது அரசாங்கத்திற்கான ஒரு நினைவூட்டலாகவும் இருக்கலாம், மக்களாகிய அரசுக்கு வாக்களிக்காத மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கின்றோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையினுடைய தேசிய குறைந்தபட்ச மாத வேதனம் 30,000, அதாவது இலங்கையினுடைய குறைந்தபட்ச சம்பளம் 30,000 ரூபாவாக இருக்கணும் என்கின்ற ஒரு நடைமுறையை இன்றிலிருந்து அமுல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அறிவிப்பு விடுத்திருந்தாங்க. இது அரசாங்கத்தினுடைய ஒரு அறிவிப்பாக இருக்கிறது. அதற்கமைய ஒரு நாள் சம்பளம் 1200 ரூபாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த 1200 ரூபாய் சம்பளத்தை இன்றையிலிருந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனவே அரசாங்கத்தினுடைய இந்த அறிவிப்பு இன்றிலிருந்து, அதாவது ஜனவரி 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அமுல்படுத்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இன்றிலிருந்து வேலை செய்கிறவங்களுக்கு அது தனியார் துறையாக இருக்கலாம் அல்லது ஏனைய இடங்களாக இருக்கலாம், குறைந்த சம்பளமாக 30,000 அது குறைந்த சம்பளம் அல்லது அந்த நிர்ணய அளவில் கொடுக்கணும். நாளாந்த சம்பளம் அப்படின்னு சொன்னால் 1200 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும். எனவே சொல்லியிருக்கிறாங்க. இந்த 1200 ரூபாய் ஒரு நாள் வாழ்க்கைக்கு போதுமா? இது ஒரு கேள்வி. ஸோ இந்த ஒரு நாள் வாழ்க்கைக்கு இந்த சம்பளம் போதுமா என்றது ரெண்டாவது பட்சம். இன்றிலிருந்து இது அமுல்ல வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளம் 1750 ரூபாவாக இன்றிலிருந்து 2026 ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அதிகரிக்கப்படவிருக்கிறது. அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தில் கொண்டு வந்தது 1750 ரூபாய் சம்பளத்தை நாங்கள் வழங்கப் போகிறோம். இன்றிலிருந்து அது நடைமுறைக்கு வருகிறது. இன்றையிலிருந்து அந்த சம்பளம் பார்த்தீங்கன்னு சொன்னா நாளாந்த சம்பளமாக 1750 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. எனவே இன்றைக்கு சம்பள அதிகரிப்பு ஆரம்பிக்குது. மக்களே, பெருந்தோட்ட தொழிலாளர் மக்களே, உங்களுக்கான சம்பள அதிகரிப்பு இன்றிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது. எனவே அரசாங்கம் பட்ஜெட்ல பாதியிட்டிலையும் அதை பற்றி சொல்லி இருந்தாங்க. ஆளும் எதிரணியில பலத்த குற்றச்சாட்டுக்கள், செய்ய முடியாது, செய்யலாம் அரசு தரப்பு சொன்னிச்சு, எதிரணி செய்ய முடியாது. இதற்கு ஆதரவாக பெருந்தோட்டத்தில் அல்லது மலையக பகுதிகளில் வாழுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பட்ஜெட்டுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தாங்க இந்த பெருந்தோட்ட சம்பள அதிகரிப்பு விவகாரத்தில். எனவே அதற்கு பிறகு நாங்கள் பாரிய இடர் ஒன்றை சந்திச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட மக்களினுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டு சொத்துக்கள் உடைமைகள் எல்லாம் சேதமாகி பெரும் வெள்ளம். இதனூடாக அரசாங்கம் இப்போ அதை நிவர்த்தி செய்யறதுக்கு பெருந்தொகையான நிதியை சேகரிக்கணும், அந்த இடரில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும் என்கிற நிலைமையில் இப்போ இதுவும் வந்திருக்கிறது. 1750 ரூபாய்
பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதனம் இன்றிலிருந்து அதிகரிக்கப்படுகிறது. விசேட வருகை கொடுப்பனவு, மேலதிக கொடுப்பனவு, இப்படி நிறைய விஷயத்தை வந்து அரசாங்கம் சொல்லி இருந்துச்சு. இதன் ஊடாக உங்களுக்கான சம்பளம் இன்று 1ஆம் திகதியிலிருந்து வழங்கப்படும் 1750 ரூபாய். இது வழங்கணும் அரசாங்கம் அறிவித்த ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றிலிருந்து கல்வித்துறையில் ஜனவரி 2026 ஜனவரி 1ஆம் தேதி இன்றிலிருந்து கல்வித்துறையில புதிய மாற்றங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாளிலிருந்து மாறுது. கல்வித்துறையில முக்கியமான விடயங்களை மாற்றி அமைக்கணும். 1ஆம் தரம் தொடக்கம் 6ஆம் தரம் தொடரிலும் 6ஆம் தரம் தொடக்கம் 11ஆம் தரம் அப்படின்ற பிரிவுகளில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும், கல்வி சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அறிவித்திருந்தது. அது 2026ஆம் ஆண்டின் கல்வி சீர்திருத்தம் இன்றிலிருந்து அமுலாக்கப்படுகிறது. அதிலே முக்கியமாக இந்த 6ஆம் தரத்திலிருந்து புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் இன்றிலிருந்து அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த 6ஆம் தரம் சர்ச்சை நேற்று முன்தினம் அப்படியே கிளம்பி இருக்கிறது. இந்த 6ஆம் தர மாணவர்களினுடைய அந்த கல்வி மொடியூல், அந்த மொடியூல்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஓரின சேர்க்கை தொடர்பிலான இணையதளத்தினுடைய தரவுகள் பதியப்பட்டிருக்கிறது. அந்த இணையதளத்திற்கு எப்படி போகலாம் என்ற தெளிவுபடுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இது போன்ற விடயங்கள் சொல்லப்பட்டு அதற்கு எதிர்த்தரப்பான கருத்துக்கள், திணைக்களத்தில் முறைப்பாடுகள், குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவில் முறைப்பாடுகள், இப்படி நிறைய விஷயங்கள் நேற்று முன்தினம் 2025ஆம் ஆண்டு முடிவு பெறுகின்ற நேரத்தில் அரசியல்வாதிகள், கல்விமான்கள் இப்படி நிறைய எதிர்ப்புகளை வெளியிட்டிருந்தாங்க. எனவே 6ஆம் தரத்தினுடைய புதிய பாடத்திட்டங்கள் இன்றிலிருந்து அமுலாகிறது. இது அரசாங்கம் எந்த வகையில் அமுல்படுத்த போகுது, அதிபர்கள், ஆசிரியர்கள் இவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இப்படி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா மாணவர்களினுடைய திறமைகளை கண்டறியக்கூடிய புதிய மதிப்பீட்டு முறை மற்றும் பரீட்சை முறையில் மாற்றங்கள் இன்றிலிருந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு அரசாங்கம் அறிவித்திருந்தது. எனவே மாணவர்களுடைய திறமை, பரீட்சை முறைகள் இது போன்ற விடயங்களை இன்றிலிருந்து மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி சட்டத்தின் கீழ் நிதி சேவைகளை வழங்கும் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள புதிய வரி விலக்கு இன்று முதல் நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. எனவே வரி இல்லாமல் செய்யப்பட்டிருக்கலாம், குறைக்கப்பட்டிருக்கலாம், இல்ல அதிகரிக்கப்பட்டிருக்கலாம். இது இன்றிலிருந்து நடைமுறையாகிறது. இன்றைய ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இலங்கை மத்திய வங்கியின் பொதுக்கடன் திணைக்களம் இன்று முதல் மூடப்பட்டு அதன் செயற்பாடுகள் கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவுகள் திணைக்களத்திற்கு மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இலங்கை மத்திய வங்கியினுடைய பொதுக்கடன் திணைக்களம் இன்று முதல் மூடப்படுகிறது. ஜனவரி 1, 2026 இன்றிலிருந்து மத்திய வங்கியினுடைய பொதுக்கடன் திணைக்களம் மூடப்படுகிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த செயற்பாடுகளை கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவுகள் திணைக்களத்திற்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த டிவிஷனை மூடி அதனுடைய செயற்பாடுகள், அதனுடைய நடவடிக்கைகளை இன்னொரு டிவிஷனுக்கு கொடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அதே போல அரசாங்கத்தினுடைய 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டிற்கான பாதீட்டு முன்மொழிவுகள் படி, அதாவது பட்ஜெட் முன்மொழிவுகள் படி ஆசிரியர்கள் உட்பட அரசு பணியாளர்களினுடைய அடிப்படை சம்பளம் அதிகரிப்பானது 3 கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறாங்க. இதனுடைய முதல் கட்டம் 2025ஆம் ஆண்டு கொடுத்திருந்தாங்க. இப்போ அதனுடைய எஞ்சியுள்ள அதிகரிப்பை இன்றிலிருந்து அதிகரிக்கப்படும் படணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதிபர்கள், ஆசிரியர்கள், அதே போல அரச உத்தியோகத்தர்களுக்கு 3 கட்டங்களாக சம்பள உயர்வு வழங்கப்படும் அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்சிருந்தது. அதனுடைய ஒரு கட்டம் அதிகரிக்கப்பட்டு வழங்கப்பட்டு விட்டது. இப்போ அதனுடைய எஞ்சியுள்ள பகுதிகளை வழங்குறதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படணும். இந்த ஜனவரி 1ஆம் தேதி இன்றிலிருந்து செய்யப்படணும். இதுதான் இந்த வருடத்தினுடைய முக்கியமான அரசாங்கம் முன்வைத்த சில விடயங்களாக இருக்கிறது. எனவே நான் ஆரம்பத்திலிருந்து குறிப்பிட்டது போன்று சம்பள அதிகரிப்பு, கல்வித்துறையினுடைய மாற்றம், அதே போன்று இந்த மத்திய வங்கியினுடைய செயற்பிரிவுகள் மாற்றம், அதே போல அதிகுறைந்த சம்பள அதிகரிப்பு, இதெல்லாம் காசு சார்ந்த விஷயங்கள் இல்லையா? அப்போ இதுகள் எல்லாம் இந்த ஜனவரியிலிருந்து ஆரம்பிக்கணும், இன்றிலிருந்து ஆரம்பிக்கணும். இப்போ எல்லோருக்கும் பெரிய கேள்வியாக இருக்கலாம், நாடு ஒரு இடருக்கு முகம் கொடுத்து இப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற நேரம் எவ்வாறு இந்த அதிகரிப்புகள், இந்த விடயங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட போகின்றது, இன்றிலிருந்து கணக்கில் வைக்கணும். இதெல்லாம் இன்னையிலிருந்து நீங்க பட்ஜெட் போட ஆரம்பிக்கலாம். நம்மளுக்கு இவ்வளவு சம்பளம் தராங்க, இவ்வளவு அதிகரிச்சிருக்கிறாங்க, மாத கடைசியில் நாங்கள் இவ்வளவு சேமிக்க போறோமா, இல்லை இந்த விஷயங்களை
மாற்றிக்கொள்ள போகிறோமா என்ற பட்ஜெட்டை வந்து நீங்கள் உங்களுடைய குடும்ப பட்ஜெட்டை போட வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க. எனவே பார்க்கலாம் என்ன நடக்கிறது. மாதம் முடிவடையும் பொழுது இதனுடைய முடிவுகள் பெறுபேறுகள் வெளியில் வரும். உண்மையில் நடந்திருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு பெறுபேறுகள் முடிவுகள் வெளிவரும். அரசாங்கம் இக்கட்டான ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். காரணம் இந்த ஏற்பட்ட பாதிப்புகள் காரணமாக, நாட்டில் ஏற்பட்ட இந்த இடர் காரணமாக நிதிகள் சேகரிக்கிறது, வழங்குறது, மக்களுக்கு நட்டையீடு வழங்குறது, இப்படியான நிறைய விஷயங்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறது. இதற்கு மத்தியில் வரவு செலவு திட்டத்தில் வழங்கின இந்த வாக்குறுதிகள் இன்றிலிருந்து அமுல்படுத்தப்படணும். எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாத இறுதியில் நாங்கள் இது தொடர்பில் உங்களுக்கு அறிய தருவோம். நடந்துச்சா இல்லையான்றதை பற்றி நாங்கள் உங்களுக்கு தகவல்களை தரலாம். விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.